எஸ்து நீலேன வஸ்திரேன பிராவிருத்தோ மாம் பிரபத்தியதே அஷ்டமம் ச அபராதம் து கல்பயாமி வசுந்தரே. 8வது குற்றமாக நான் எதை நினைக்கிறேன் என்றால், வசுந்தரா, நீல நிறத்தில் உள்ள உடைகளை அணிந்து கொண்டு எனக்கு பூஜை பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸிபிஷன் போங்க, சினிமா போங்க, ரயிலில் போங்க, பிளேனில் போங்க, நான் வேணாங்கல. ஏன் பூஜை அறைக்கு வந்து எனக்கு பூஜை பண்ணும்போது இந்த ப்ளூ கலர் வேலைலாம் எனக்கு பிடிக்காது. ப்ளூ கலர் எனக்கு பிடிக்காது. நீல கலரில் துணிமணிகளை உடுத்தி கொண்டு இங்கு வராது. இது வந்து ஆண்கள் பெரும்பாலும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெண்கள் நீல கலரில் சேலை கட்டிக்கிறது, நீல கலரில் வந்து உடை உடுத்துறதுக்கெலாம் பார்க்குறோம் நம்ம. இந்த ப்ளூ கலர் அவருக்கு பிடிக்காது. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் ட்ரெஸ்ஸு மாற்றிக்கணும், வேறு கலர் மாற்றிக்கணும். எஸ்து நீலேன வஸ்திரேன பிராவிருத்தோ மாம் பிரபத்தியத்தை அஷ்டமம் ச அபராதம் து கல்பயாமி வசுந்தரே. ஏன்னா பெருமாள் ரொம்ப லீனியண்ட்டான ஆள் நாங்கள் நினச்சிக்கிட்டோம்னா இப்படி கழுத்தை பிடிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன, நம்ம தான் புராணத்தில் சொல்லியிருக்கோம், புராணத்தை படிப்பாங்க, 4 பேர் எடுத்து சொல்லுவாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு புராணத்தில் சொன்னால் யார் இந்த புராணத்தை தொடருது? யார் புராணம்னு சொன்னாலே வந்து குடுமி வச்சவன், கிழவன், நர விழுந்தவன், வழுக்க விழுந்தவன் தான் புராணம் படிக்கணும்னு கேட்கணும். நமக்கு என்ன இருக்குது? அப்படிலாம் இந்த சமுதாயம் போகுது இன்றைக்கி. இதில் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது பாருங்கள். எனக்கு வாழ்க்கையில் என்ன தான் சாமி கும்பிட்டாலும் நல்லது நடக்க மாட்டேங்குது, கெட்டது தான் நடக்குதுன்னா எப்படி நடக்கும்? இதெல்லாம் கவனிக்கணும்ல. அதெல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்கல்ல, அதை அப்சர்வ் பண்ணணும் இல்லையா? அதான் சொல்கிறேன், நீல நிறத்தில் துணி அணிந்து என்னை வணங்காதீர்கள், எனக்கு அது பிடிக்காது என்று சொல்லியிருக்கார்.